அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் என்றால் அது ஜோ பைடன் தான் என்று அந்நாட்டின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும், குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடுகின்றனர். இந்த சூழலில் அமெரிக்காவில் CNN செய்தி நிறுவனம் நடத்திய விவாத நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொண்டனர். இதுதான் 2024 அதிபர் தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் முதல் விவாத நிகழ்ச்சி. அதில் பைடனும் ட்ரம்பும் காரசாரமாக பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசினர். அதே நேரத்தில் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். பணவீக்கம் குறித்து இருவரும் முதலில் விவாதித்தனர். அப்போது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து அதை டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு அதல பாதாளத்தில் விட்டு சென்றதாகவும், அதை தனது தலைமையிலான அரசு சீர் செய்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மருந்துகளின் விலையை குறைத்ததாகவும் அதிபர் பைடன் தெரிவித்தார். அதற்கு பதிலடி கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பைடன் ஆட்சியில் முறைகேடாக குடியேறியவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபர் என்றால் அது ஜோ பைடன் தான். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகளை திருப்பியது தேசத்திற்கே சங்கடமான நாளாக அமைந்தது. பைடன் ஆட்சியில் குடிபெயர்ந்தவர்கள் குற்ற செயல்களில் அதிகம் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது என்று ஜோ பைடன் அரசு குறித்து டொனால்ட் ட்ரம்ப் சரமாரியாக விமர்சித்துள்ளார். பின்னர் உக்ரைன் ரஷ்யா போர், வெளியுறவு கொள்கை, காசா போர், காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இந்த விவாதத்தின் போது ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க பைடன் முயற்சித்தார். ஆனால் அவர் பேச முயன்ற போது தடுமாறிய சம்பவம் பார்வையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.